நாம இன்னைக்கு பார்க்க போறது அரசியல் தலைவர்களை பத்தி இல்ல, அரசியலுக்கு பின்னாடி இருக்கிற டேட்டாவை பத்தி. அதாவது தரவுகள். ஒரு தொகுதியோட தலையெழுத்தையே இந்த தரவுகள் எப்படி தீர்மானிக்க முடியும்? வெறும் புள்ளி விவரங்கள் மட்டும் இல்ல, மக்களோட உணர்வுகள், அவங்களோட தேவைகள், இது எல்லாம் கூட தரவுகளா மாத்தி திருப்பத்தூர் தொகுதிக்கு ஒரு தெளிவான வியூகத்தை எப்படி வகுக்கலான்னு ஆழமா அலச போறோம். நம்மளோட முழு கவனமும் இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி மேலதான். இந்த மேப்ல நீங்க பாக்குறது வெறும் ஊரில்லைகள் கிடையாது. இது இங்க வாழ்ற மக்களோட சவால்களையும் அவங்களுக்கான வாய்ப்புகளையும் காட்டுற ஒரு கண்ணாடி. இங்க இருந்துதான் நம்மளோட டேட்டா பயணம் ஆரம்பிக்குது. தேர்தலை நாம பார்க்கிற விதத்தையே கொஞ்சம் மாத்தி பாப்போமா? இது வெறும் அரசியல் கட்சிகளுக்கு நடுவுல நடக்கிற போட்டி கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய டேட்டா இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட். விழுகிற ஒவ்வொரு ஓட்டும் ஒரு தகவல், மக்கள் சொல்ற ஒவ்வொரு குறையும் ஒரு சிக்னல். இந்த சிக்னல்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி ஒரு நல்லாட்சியை வடிவமைக்கிறது தான் உண்மையான கவர்னன்ஸ்க்கான டேட்டா இன்ஜினியரிங். சரி, இந்த பகுப்பாய்வுல நாம 6 முக்கியமான கட்டங்களை கடக்க போறோம். முதல்ல கள நிலவரம் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். அப்புறம் மக்களோட மனசுல இருக்கிற ஆனா வெளியே சொல்லப்படாத குறைகள் என்னன்னு கேட்போம். அதுக்கப்புறம் டேட்டா நமக்கு என்ன சிக்னல் கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இதையெல்லாம் வச்சு வாக்காளர்களோட மனநிலையை ஆராய்ந்து ஒரு புதிய ஆட்சி நிர்வாகத்துக்கான செயல் திட்டத்தை உருவாக்கி கடைசியா வெற்றிக்கான வியூகத்துல முடிப்போம். வாங்க உள்ள போகலாம். முதல் பகுதிக்குள்ள நுழைறோம். கள நிலவரம் கொடுக்கிற தீர்ப்பு. உண்மையான மக்கள் தீர்ப்பை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம மக்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு டேட்டா தான் நமக்கு சரியான வழிகாட்டி. திருப்பத்தூர் தொகுதியோட அடிப்படை கட்டமைப்ப முதல்ல பாருங்க. கிட்டத்தட்ட 68% கிராமப்புற பகுதி. இது வெறும் நம்பர் இல்ல, இதோட அர்த்தம் இந்த தொகுதியோட பொருளாதாரம், தேவைகள் எல்லாமே விவசாயத்தையும் கிராமப்புற கட்டமைப்புகளையும் சார்ந்துதான் இருக்குங்கிறது அப்பட்டமா தெரியுது. இங்க சமூக கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சுமார் 21% பட்டியலின மக்களும் 8% பழங்குடியின மக்களும் இருக்காங்க. மத ரீதியா ஹிந்துக்கள், முஸ்லிம்கள்னு இப்படி ஒவ்வொரு சமூகத்துக்கும் தனிப்பட்ட வரலாறு, தனிப்பட்ட தேவைகள் இருக்கு. எல்லா தரப்பு மக்களோட குரலையும் கேட்கறதா ஒரு நல்ல நிர்வாகத்தோட முதல் படி. இப்போ நம்ம 2வது பகுதிக்கு போறோம். நம்பர்ஸ்லேருந்து மக்களோட அன்றாட பிரச்சனைகளுக்குள்ள ஆழமா இறங்குவோம். இந்த மண்ணோட நாடி துடிப்பு உண்மையில என்ன சொல்லுதுன்னு கேட்போம். இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு அதிர்ச்சியான தகவல். தொகுதியில் இருக்கிற இளைஞர்கள்ல சுமார் 20% பேர் படிப்புலயும் இல்ல, வேலையிலயும் இல்ல, எந்த ஒரு பயிற்சியிலையும் இல்ல. இது ஒரு அமைதியான நெருக்கடி. இந்த இளைஞர்களோட சக்தி வீணடிக்கப்படுது. இந்த விரக்தி களத்துல எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்னு யோசிச்சு பாருங்க. பாதாள சாக்கடை திட்டம் இன்னும் நிலுவையில தான் இருக்கு. இது ஏதோ ஒரு சாதாரண புகார் மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்கு பின்னாடி பல வருஷமா நிறைவேற்றப்படாத ஒரு வாக்குறுதியோட வழி இருக்கு. இது நிர்வாகத்தோட நம்பகத்தன்மையை நேரடியா கேள்வி கேட்குது. இந்த ஒப்பீடு அந்த புறக்கணிப்பு உணர்வை இன்னும் தெளிவா காட்டுது. ரோடு சரி பண்றதுக்கு திருப்பத்தூருக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வெறும் 1/2 கோடி ரூபாய். ஆனா அதே மாதிரியான மற்ற ஊர்களுக்கு ஒதுக்கப்பட்டதோ 5 கோடி ரூபாய். இந்த நிதி பாகுபாடு தான் நம்மள யாரும் கண்டுக்கலங்கிற கோவத்தை மக்கள் மனசுல விதைக்குது. நாம இப்போ 3வது பகுதிக்கு வந்திருக்கோம். மக்களோட உணர்வுகளை, கோபத்தெல்லாம் இப்போ எண்கள் மூலமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இந்த நம்பர்ஸ் நமக்கு என்ன ரகசியங்களை சொல்ல வருது? இந்த சார்ட்டை கொஞ்சம் நல்லா கவனிங்க. 2016ல 79% இருந்த வாக்குப்பதிவு 2021ல வெறும் 72% குறைஞ்சிருக்கு. இது கிட்டத்தட்ட 7% சரிவு. இது சாதாரண விஷயம் இல்ல. ஆயிரக்கணக்கான மக்கள் தேர்தல் மேல நம்பிக்கை இழந்து அதிலிருந்து ஒதுங்கி நிக்கிறாங்கிறதுக்கான ஒரு அபாய சிக்னல் இது. இந்த 7% சரிவை நாம மக்கள் சோம்பேறித்தனமா இருந்துட்டாங்கன்னு பார்க்கக்கூடாது. இது ஒரு மௌன போராட்டம். தேர்தல்ல நிக்கிற யாருமே எங்களுக்கு சரியான சாய்ஸ் இல்ல அப்படின்னு மக்கள் தன்னோட எதிர்ப்பை ஓட்டு போடாம காட்டுறாங்க. இது ஜனநாயகத்துக்கே ஒரு எச்சரிக்கை மணி. சரி, இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரோட செயல்பாடுகளை டேட்டா எப்படி மதிப்பிடுது? நலத்திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுல 10க்கு 6 மார்க். இதுக்கு என்ன அர்த்தம்? ஓரளவுக்கு அடிப்படை உதவிகள் போய் சேருது. ஆனா மக்கள் வெறும் இலவசங்களோட நின்னுடாம அதுக்கு மேல நிலையான வளர்ச்சியை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உட்கட்டமைப்பு, அதாவது ரோடு, தண்ணி, சாக்கடை வசதிகள்ல 10க்கு 5 மார்க் தான். இது சராசரிக்கும் குறைவு. நாம முன்னாடி பார்த்த பாதாள சாக்கடை பிரச்சனை, ரோடு பிரச்சனை எல்லாம் இந்த ஸ்கோரோட நேரடியா தொடர்பு படுது இல்லையா? ஆனா இங்கதான் இருக்கு மிக முக்கியமான ஒரு புள்ளி, நம்பிக்கை. அதுல 10க்கு 2 மார்க் தான். இது ஒரு படுதோல்வின்னு தான் சொல்லணும். 6 கோடி ரூபாய் நில அபகரிப்பு வழக்குல சட்டமன்ற உறுப்பினர் பேர் அடிபட்டது மக்கள் மனசுல இருந்த நம்பிக்கையை எந்த அளவுக்கு உடைச்சிருக்குங்கிறதுக்கு இந்த ஒரு நம்பரே போதும். அடுத்தது 4வது பகுதி. இப்போ நாம பார்த்த குறைகளையும் டேட்டாவையும் ஒன்னா இணைச்சு பார்ப்போம். இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பின்னாடி வாக்காளர்களோட நினைவுகள்ல ஆழமா பதிஞ்சிருக்கிற விஷயங்கள் என்னென்ன? மக்களோட கோபத்துக்கு 4 முக்கியமான மூல காரணங்கள் இருக்கு.
ஒன்னு, பல வருஷமா தீர்க்கப்படாத வளர்ச்சி பிரச்சனைகள். ரெண்டாவது, இளைஞர்கள் மத்தியில வேலையில்லா திண்டாட்டம். மூணாவது, ஒருவிதமான நலத்திட்ட சோர்வு. நாலாவது, ஊழல் குற்றச்சாட்டுகளால ஏற்பட்ட நம்பிக்கை இழப்பு. இது நாளும் ஒன்னோட ஒன்னு சங்கிலி மாதிரி பிணைஞ்சிருக்கு. இந்த நலத்திட்ட சோர்வுங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட். அதாவது மக்கள் வெறும் மானியங்களாலையும் இலவசங்களாலையும் திருப்தி அடையாத ஒரு நிலை. அவங்க இப்போ வேலைவாய்ப்பு, தரமான கல்வி, நல்ல மருத்துவம் மாதிரியான நீண்டகால வளர்ச்சியை எதிர்பார்க்கறாங்க. இது திருப்பத்தூர்ல பாரம்பரிய அரசியல் இனி செல்லுபடியாகாதுங்கிறதுக்கான ஒரு தெளிவான சிக்னல். இந்த தரவுகளை எல்லாம் நாம அலசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கணும். நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியமா வாழ உரிமை இருக்கு. அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கறதும் அவங்களோட தரவுகளை மரியாதையோட கையாள்றதும் அந்த கண்ணியத்தோட ஒரு பகுதிதான். பொதுவெளியில பேசுற ஒவ்வொரு பேச்சும் ஆதாரத்தோட பொறுப்போட இருக்கணும். நம்ம பயணத்துல 5வது படுதிக்கு வந்தாச்சு. பிரச்சனைகளை பத்தி பேசுனது போதும். இப்போ தீர்வுகளை பத்தி பேசுவோம். ஒரு புதிய மக்கள் தீர்ப்பை எப்படி ஒரு செயல் திட்டம் மூலமா கட்டமைக்கிறது? இதுக்கு நாம முன்வைக்கிற தீர்வுதான் சதுர்முக வியூகம். இது நம்ம கலாச்சாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இது ஒரு 4 முனை திட்டம். ஒரு தேர்தல் பிரச்சாரத்தோட மையச் செய்திகளை தெளிவா வடிவமைக்க இது உதவும். இந்த வியூகத்தோட 4 தூண்கள் என்னன்னா, முதல்ல சிவனோட ஆக்ரோஷம் மாதிரி ஊழலை வெளிச்சம் போட்டு காட்டி அது மேல கடுமையான நடவடிக்கை எடுப்போன்னு உறுதியளிக்கணும். ரெண்டாவது, விஷ்ணுவோட ஸ்திரத்தன்மை மாதிரி அத்தியாவசிய சேவைகளையும் சமூக நல்லிணக்கத்தையும் உறுதி செய்யணும். மூணாவது, பிரம்மாவோட படைப்பாற்றல் மாதிரி இளைஞர்களுக்கு டிஜிட்டல் திறன்கள், தொழில் முனைவுன்னு புதுமையான வாய்ப்புகளை உருவாக்கணும். கடைசியா, துர்கையின் பாதுகாப்பு மாதிரி சமூகத்துல நலிவடைஞ்ச பிரிவினரை பாதுகாப்போன்னு வாக்குறுதி கொடுக்கணும். வெறும் வாக்குறுதிகள் மட்டும் பத்தாது. இது ஒரு உறுதியான 3 வருஷத்துக்கான வளர்ச்சி திட்டம். வருஷத்துல நலத்திட்டங்களை சீரமைக்கிறது, வீடு கட்டும் திட்டத்துல இருக்கிற தேக்கங்களை சரி செய்யறது. 2வது வருஷத்துல 50 கோடி ரூபாயில பாதாள சாக்கடை மற்றும் குடிநீர் திட்டத்தையும் 30 கோடி ரூபாயில ஒரு வேளாண் தொழிற்பூங்காவையும் முடிக்கணும். 3வது வருஷத்துல 40 கோடி ரூபாய் செலவுல கிராமப்புற சாலைகளை மேம்படுத்தணும். இப்படி தெளிவான காலக்கெடுவும் பட்ஜெட்டும் இருந்தா மக்கள் நம்புவாங்க. இந்த முதலீடுகளால மக்களுக்கு கிடைக்கிற பலன் என்ன? அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். 50 கோடி ரூபாய் சாக்கடை திட்டத்தால 100% சுகாதாரம் கிடைக்கும், நோய்கள் குறையும். 30 கோடி ரூபாய் தொழிற்பூங்காவால சுமார் 5000 உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். 40 கோடி ரூபாய் சாலைகளால வியாபாரம் பெருகும், பயணம் பாதுகாப்பாகும். இதுதான் நல்லாட்சிக்கான கணக்கு. ரொம்ப முக்கியமா, இந்த மாதிரி திட்டங்களை செயல்படுத்தும் போது மக்களோட தனிப்பட்ட உரிமையை நாம மதிக்கணும். இந்திய சட்டப்படி ஒருத்தரோட ஒப்புதல் இல்லாம அவங்க டேட்டாவை எடுக்கவோ, ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக வாங்கப்பட்ட டேட்டாவை வேற எதுக்காகவோ பயன்படுத்தவும் முடியாது. இதுதான் டேட்டாவை வச்சு செய்கிற நல்லாட்சியோட அடிப்படை அறம். நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். வியூகத்திலிருந்து வெற்றிக்கு. இந்த முழு பகுப்பாய்வோட இறுதியான ஆலோசனை என்ன? திருப்பத்தூர் மக்கள் முன்னாடி இப்போ 2 பாதைகள் தான் இருக்கு. ஒரு பக்கம் நம்பிக்கை குறைஞ்சு வளர்ச்சி தேங்கி மக்கள் அரசியல் இருந்தே விலகி போற தற்போதைய பாதை. இன்னொரு பக்கம் ஊழலுக்கு எதிரா உறுதியான வளர்ச்சியை மையமா வச்சு இளைஞர்களோட கைகோத்து போற ஒரு புதிய பாதை. எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணுங்கிற முடிவு மக்கள் கிட்டையும் அவங்கள வழி நடத்த போற தலைவர்கள் கிட்டையும் தான் இருக்கு. இறுதியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். உடைஞ்சு போன நம்பிக்கைய மறுபடியும் கட்டமைக்க முடியுமா? நிச்சயமா முடியும். நம்பிக்கைங்கிறது ஏதோ மாயாஜாலம் இல்ல. அது சரியான தரவுகள், உண்மையான அக்கறை மற்றும் உறுதியான செயல்பாடு. இந்த 3ம் சேரும்போது உருவாகிற ஒரு விளைவு. ஆமாம், நம்பிக்கைய நம்மால் கட்டமைக்க முடியும். நீங்கள் ஒரு மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai ஐ mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சலில் அல்லது 08042041602 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.